ஓரம் கட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு. கருணாவை நம்பி கொழும்புக்கு சென்ற பெண் தளபதிக்கு நேர்ந்த கதி. 4 நாட்களில் 773 மில்லியன் ரூபாய் வருமானம். அதிகரிக்கும் வெப்பநிலை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிள்ளையாரிடம் பேசுவதற்கு காத்திருந்த ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக மறுக்கப்பட்டது அனுமதி. 2 நாட்களில் அவசர சிகிச்சை பிரிவில் 412 பேர் அனுமதி, 6 மரணம். காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் ஏமாற்றும் அரசாங்கம், எழுந்துள்ள விமர்சனம். கிழக்கு மக்களின் காணிகளை தாரை வார்த்த ஆளும் தரப்பு. கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். மக்களின் கடும் எதிர்ப்பினால் அரசியல் மட்டத்தில் தற்காலிக ஓய்வை பெற்றுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்சர்கள் நேற்றைய தினம் சந்திப்பொன்றை மேற்கொண்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவரின் சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷவை சந்திப்பதற்காக சென்றுள்ளார். இந்த சந்திப்பு விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். எனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரின் மனைவி அயோமா ராஜபக்ஷ ஆகியோர் என்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் என்னை சந்தித்தனர். நாங்கள் மிக அன்பான உரையாடலை மேற்கொண்டோம். புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் கைகளில் வெற்றிலையுடன் வருவதை பார்த்தபோது பக்மாவில் உறவினர்களை பார்க்கச் செல்லும் சம்பிரதாயமே எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் இருவருக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் பல நண்பர்களும் கலந்து கொண்டனர். அவர்களுக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் என அவர் பதிவிட்டுள்ளார். புத்தாண்டு கால பகுதியில் கடந்த 4 நாட்களில் மாத்திரம் 773 மில்லியன் ரூபாவை இலங்கை போக்குவரத்து சபை வருமானமாக ஈட்டியுள்ளது. கடந்த 4 நாட்களில் இலங்கை போக்குவரத்து சபை கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது. புத்தாண்டுக்காக சொந்த இடங்களுக்கு செல்ல இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளை மக்கள் பயன்படுத்தியதன் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 200 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக சுமார் 350 கூடுதல் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்தது. அதேவேளை கடந்த 4 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளினூடாக 173 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவும் என்பதால் அதிக அளவில் தண்ணீரை பருகுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் வெப்பநிலை உயர்வாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் நீண்ட நேரம் வெப்பத்தில் வெளிப்படுத்துவது நீரிழப்பு, தசை சிதைவு, அதிகப்படியான சோர்வு மற்றும் பக்கவாதத்துக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வயதானோர் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்பினேசத்துறை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பிள்ளையானிடம் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை தருமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வு துறையிடம் கோரிக்கை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியூடாக குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகளிடம் இந்த வாய்ப்பை கோரியுள்ளார். எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஒரு சந்தேக நபருடன் தொலைபேசியில் பேசுவது சட்டவிரோதமானது என்பதால் அந்த கோரிக்கைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பண்டிகை காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு விபத்துகளின் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் 412 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த 412 பேரும் கடந்த 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் இந்திக்க ஜெயகொட தெரிவித்தார். இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட 412 பேரில் 60 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை குறித்த நோயாளர்களுக்குள் 80 பேர் பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஜேவிபி தோழர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு தீர்வை முன்வைக்க முடியாத தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எவ்வாறு தீர்வை பெற்றுத் தருவார்கள் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா கேள்வி எழுப்பினார். பிரதமர் கரணி அமரசூரிய யுத்தத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை உள்ளூர் பொறிமுறையின் மூலம் பெற்றுத் தருவதாக தெரிவித்த கருத்து தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பிரதமர் கரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்திலும் தென்னிலங்கையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் பொறிமுறையின் மூலம் தீர்வை தரப்போவதாக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்த நிலையில் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களை இராணுவத்திடம் விசாரணைக்காக கையில் கொடுத்தோம். இன்று வரை அவர்களுக்கு என்ன நடந்தது என்றும் அவர்களை தேடி அலையும் உறவுகளுக்கு தெரியாது. தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என வீதி வீதியாக பல போராட்டங்களை உறவுகள் மேற்கொண்டு இன்று வரை பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பதில் வழங்காமல் மௌனம் காத்து வருகின்றனர். உள்ளூர் விசாரணை மூலம் தீர்வை தருகிறோம் என காலத்துக்கு காலம் மாறிவரும் அரசாங்கம் வாக்குறுதிகள் வழங்கி வரும் நிலையில் அதனை துளிகளவும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்ப போவதும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தற்போது பதவியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி
சக்தி அரசாங்கம் ஜேவிபி அரசாங்கம் அதன் பிரதமர் உள்ளூர் விசாரணை மூலம் தீர்வை பெற்றுத்தரப் போகிறார் என்று கூறுவது அவர்கள் தமது கதிரைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியாகவே பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் முக்கியமொரு இடமாக திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசம் காணப்படுகிறது. குறித்த பகுதியில் கடந்த கால அரசாங்கம் மூலமாக அனல் மின்சார நிலைய உற்பத்தியை ஆரம்பிக்க இருந்த போதிலும் மக்களின் பலமான எதிர்ப்பினால் அதை கைவிட்டனர். தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடாக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கான சூரிய மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கென இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மெய்நிகர் வழியாக அதனை ஆரம்பித்து வைத்தார். திருகோணமலையில் வலுசக்தி மையத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டத்தை ஆரம்பித்தாலும் மக்களுடைய விவசாய காணிகள் இதன் மூலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கை இந்தியா இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற கருப்பொருளின் கீழ் மொத்தமாக வலுசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல், பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட 7 ஒப்பந்தங்கள் இதன்போது பாரத பிரதமருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டன. இதுகுறித்து அந்த பகுதி விவசாயியான ஜோகராசா தெரிவிக்கையில், வருடாவரிடம் விவசாயத்தை நம்பி வாழ்கிறோம். அதற்குள் சூரிய மின் உற்பத்தி என்ற போர்வையில் எங்கள் விவசாய காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள், ஆனால் எங்கள் நிலத்தை எங்களுக்கு தாருங்கள். விவசாய பூமியை நம்பியும் அங்குள்ள குளங்களை நம்பியும் வாழ்கின்ற போது காணிகளை அடாத்தாக கையகப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. புதிய அரசாங்கம் எங்கள் காணிகளை விடுவித்து விவசாயத்தை மேற்கொள்ள அனுமதி தர வேண்டும் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார். மேலும் குறித்த பகுதியில் இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்காக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரட்னசேகர அங்கு சென்று பார்வையிட்டார். இது இவ்வாறு இருக்கையில் இதனை தடுக்க கோரியும் தங்கள் காணிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரியும் ஆளுநர் செயலத்துக்கு முன்பாக மக்கள் கவனஈர்ப்பில் அண்மையில் ஈடுபட்டனர். குறித்த திட்டத்தை இந்தியாவின் நிறுவனம் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியான திருகோணமலை மின்சார நிறுவனத்தால் நிர்மாணிக்கப்படவுள்ள சம்பூர் சூரிய மின் நிலையம் நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடவுச்சீட்டு வழங்குவதற்கான ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளுக்கான துண்டுச்சீட்டுகள் வழங்கும் பணிகள் மட்டுப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த பணிகள் இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய நாட்களில் மட்டுப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி இந்த சேவை குறித்த நாட்களில் நண்பகல் 12 மணி வரை மாத்திரமே நடைபெறும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் ஒருநாள் சேவையின் கீழ் முன்னெடுக்கப்படும் 24 மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் சேவையானது குறித்த 3 தினங்களிலும் இடம்பெற மாட்டாதென்றும் அந்த திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றது.